பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வெற்றியின் சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில போய் மரித்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற கோடிக்கணக்கான நன்மைகள், நம்ம வாழ்நாளெல்லாம் நன்மைகளை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே போய் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வெற்றியை சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறாரு. யார் யாரெல்லாம் விசுவாசித்து அந்த வெற்றியை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்றோமோ, விசுவாசிக்கிறோமோ, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எல்லாரும் இந்த ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறோம். அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றியின் ஜீவியம் தான். பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, நம்ம எந்த கஷ்டமும் படக்கூடாது, நம்ம பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்ம துக்கங்களை சுமக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து வர்றோம். இந்த வருஷம் முழுவதும் தியானித்தாலும் இந்த சத்தியங்கள் முடியவே முடியாது. பாருங்க, இன்றைக்கும் ஒரு அருமையான சத்தியத்தை, எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் வேதத்துல, அந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போறோம். கொலோசியர் புஸ்தகம் பாருங்க, புதிய ஏற்பாட்டுல கொலோசியர் 275 பக்கத்துல இருக்கு. ரொம்ப அருமையான புத்தகம். 4 சாப்டர்ஸ் தான் இருக்குது. பாருங்க, அதுல ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தகம். நான் அடிக்கடி இதை வாசிப்பது உண்டு பிரியமானவர்களே. ஏன் அப்படின்னா, கிருபையின் சத்தியங்கள் இதுல ஏகப்பட்டது இருக்குது. பாருங்க, எப்பெல்லாம் நான் பயந்து போய் வியாதிய குறித்த பயம், நான் பயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நாட்கள்ல இதுல இருக்கிற வசனங்களை எல்லாம் தியானித்து அதை சொல்லி 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 வெற்றியின் ஜீவியத்துக்குள்ள வந்த பாருங்க. அதனால எனக்கு இந்த புஸ்தகம் ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட பாருங்க, கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக கல்வாரி சிலுவைக்கு போனாரு அப்படின்னா, இருளின் அதிகாரத்துல இருக்கிறவங்கள விடுதலையாக்கி எங்க கொண்டு வந்தாரு? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மள எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு நாள் நம்ம எப்படி இருந்தோம்? அந்நியராயும் துர்க்கிரியைகள்னால ஆண்டவருக்கு சத்துருக்களா இருந்தோம். பாருங்க, நம்மள ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மள அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அவருடைய குடும்பத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. பாருங்க, எந்த இருளும் நம்ம யாரையும் தொட முடியாது. இருளை குறித்து ஒருவன் நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா பிரியமானவர்களே? இந்த பேய் பிடிச்சிருச்சு, அந்த பிசாசு பிடிச்சிருச்சு, எனக்கு இத்தனை பேய் ஓட்டிட்டாங்க, இன்னும் இத்தனை பேய் இருக்குன்னு சொல்லி பலவிதமான பயங்கள்ல பில்லி சூனியம், இன்னும் எத்தனையோ காரியங்கள், மந்திரவாதம், மாந்திரீகம், எதோ சொல்றாங்க. பாருங்க, எந்த மந்திரமும் மாயமும் உங்களை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஏன் அப்படின்னா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மாயம், மந்திரம், பில்லி சுனியம், எல்லா கட்டுகளும், எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டார். பிரியமானவர்களே, இதை நீங்க நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருளை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்று அநேகர் பல காரியங்கள்ல அடிமைகளா இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாம கதறி தவித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் நம்ம யாருக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற சத்தியம் தெரியாதனால பிரியமானவர்களே, இந்த சத்தியம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். பாருங்க, ஆண்டவர் அதுதான் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த கட்டளையை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு போனாரு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த நற்செய்தியை போய் நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. பாருங்க, இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். 21வது வசனம், கொலோசியர் 1:21. பாருங்க, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், நம்ம மனதுல சத்துருக்களா இருந்தோம், நம்மளை எப்படி மாத்திட்டாரா பாருங்க. இதை நீங்க விசுவாசித்தாகணும் பிரியமானவர்களே. பரிசுத்தராகவும், நீங்க இப்ப யாரா இருக்கிறீங்க? பரிசுத்தர்களா இருக்கிறீங்க. அடுத்தது குற்றமற்றவர்களாகவும், நீங்க குற்றமற்றவர்கள்.
யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஏன் அப்படின்னா அவர் சிலுவையில உங்களுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும், என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும், எதெல்லாம் நம்ம செய்து ஆண்டவருக்கு பிதாக்கு சத்துருக்களா இருந்தோமோ அது எல்லாத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி பரிசுத்தர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும், அடுத்தது பாருங்க, கண்டிக்கப்படாதவர்களாகவும், யாரும் நம்மளை கண்டிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டாரு பாருங்க. 3 காரியம்: பரிசுத்தர்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்களாகவும், தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா! இப்பொழுது எப்படி ஆக்கிட்டாரு? அவரோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கிட்டாரு. பிதாவோடு கூட நம்மளை அப்படியே ஒப்புரவாக்கிட்டாரு. அவருடைய கல்வாரி மரணத்தின் மூலமாக, அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தின் மூலமாக. பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் நீங்க ரொம்ப அற்புதமா கொண்டாட போறீங்க. ஏன்னா மனதுல நீங்க எந்த அளவுக்கு பிளைண்டா இருந்தீங்களோ, எல்லா இருளின் அதிகாரமும் உங்களை விட்டு போகுது இயேசுவின் நாமத்தினால. சத்தியத்தை அறியாம இருந்த நாட்கள்ல எப்படி இருந்தோம்? அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு பாருங்க. இப்பொழுது நீங்கள் பரிசுத்தர்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்களா இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, அவருடைய மாம்ச சரீரத்தில் அவர் அடைந்த மரணத்தினாலே பிதாவோடு கூட நாம் ஒப்புரவாகி இருக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகா பெரிய தேவன். எந்த பாவ சுபாவமும் உங்களை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. பாருங்க, இப்போ ஒரு குடும்பம் எங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்தாங்க. அவர் கதறி கதறி அழுகிறாரு. இந்த குடியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா, என்னை விடுதலை ஆக்கிருங்க, இந்த கருமத்தை நான் தொடக்கூடாது, என்னை விடுதலை ஆக்கிருங்க மேடம், என்னை விடுதலை ஆக்கிருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி இருக்கிறாரு. உலகம் பூரா உங்களுடைய சாட்சி பரவ போகுது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் மகா பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு மகா பெரியவர். நான் இந்த கர்மங்களை தொட மாட்டேன் இயேசுவின் நாமத்தினால. நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை அடைந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தர்கள், நீங்கள் நீதிமான்கள். எந்த ஒரு தீங்கான காரியமும் உங்களை தொட முடியாது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள், அவருடைய குடும்பத்திற்குள் நீங்க இருக்கிறீங்க. எந்த சாத்தானும் உங்களை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நம்ம ஜீவியமே, கிறிஸ்துவ ஜீவியமே வெற்றியின் ஜீவியம்தான். 1 யோவான் 4:4 பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகா பெரிய தேவன் அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர். எந்த குடியும் உங்களை தொட முடியாத இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகா பெரிய தேவன், உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகா பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர்னால நீங்க ஜெயித்திருக்கீங்க. பிரியமானவர்களே, இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரர்களா இருக்கிறோம். எந்த சாத்தானும் உங்களை தொட முடியவே முடியாது இயேசுவின் நாமத்தினால. பிரியமானவர்களே, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம ஒவ்வொருத்தரையும் முத்திரை போட்டிருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில போய் மரித்ததுனால நமக்கு இத்தனை நன்மைகள் இன்னும் சொல்ல முடியாது. வேதத்துல தோண்டி எடுக்கலாம். அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ ஆசீர்வாதங்கள் பாருங்க. பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை இல்லை, நம்ம வாழ்நாள் பூரா எல்லா காரியத்திலிருந்தும் நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பெரிய தேவன் நம்மளுடைய அப்பாவா இருக்கிறார், நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார். சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? இந்த தேவனை கொண்டாடுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.